ஹலோ நண்பா! வெல்கம் டூ ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல வெளியாகிருக்க ஹிட் 3 படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே ஒரு குழந்தை ஒண்ணு 9 மாத குழந்தை காணாம போச்சுன்னு சொல்லி ஒரு கேஸ் வருது நானிகிட்ட. அந்த குழந்தையும் கண்டுபிடிக்கணும். அது போக தொடர்ந்து ஒரே பேட்டர்ன்ல நெறைய கொலைகள் நடந்துட்டே இருக்கு. அந்த கொலைகளுக்கான காரணம் என்ன? ஏன் அந்த கொலைகள் நடக்குது? இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்துல பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா அருமையா பண்ணியிருந்தாங்க. நானி வந்து இதுல ஒரு வெல் ஆக்டிங் குடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இன்னொன்னு இன்டர்வலுக்கு அப்புறம்லாம் ஒரு ஃபைட் சீன்லாம் சூப்பர்மேனாவே மாறிருவாரு. கத்திய வச்சு குத்துவாய்ங்க அவர. குத்தாத இடமே இருக்காது. ஆனா அவர் மட்டும் அசையாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த மாரி ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பு குடுத்துருக்காப்புல. ஹீரோயின் ஸ்ரீநிதிக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேலை இல்லாட்டினாலும், செகண்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு நல்லாவே நடிக்கிறதுக்கு ஹோப் குடுத்துருந்தாங்க. இது போக படத்துல செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சோனே டக்குனு போய்க்கிட்டே இருக்கும்போது, தேவையில்லாம ஒரு பாட்ட லவ் பாட்ட போட்டு விட்டுருவாங்க. நம்ம என்கேஜிங்கா உட்கார்ந்துருப்போம். எங்கடா போய்க்கிருக்காய்ங்கன்னு. டக்குனு ஒரு பாட்ட போட்டாய்ங்க. அது கொஞ்சம் மைனஸா போட்டுச்சு. ஓவராலா அந்த படமா பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல தரமான படம் தான். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் ட்ரை பண்ணலாம். ஆனா, ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் மட்டும் இருக்கு. அத மட்டும் மனசுல வச்சுட்டு இந்த படத்த பார்க்கலாமா என்னன்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. கடைசில ஒரு கேமியோ வேற இருக்கு. அதாவது ஹிட் 4க்கு ஒரு கேமியோ ரோல் ஒருத்தர் பண்ணியிருப்பாப்ல. அது நம்ம ஊர் ஆக்டர். யாருன்னு தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு